வணக்கம். பள்ளிக்கூட வகுப்பறைகளில் மாணவர்களை வடிவில் அமர்த்துவதற்கான அறிக்கை வந்திருக்கிறது. அது இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு சர்ச்சையாகவும் மாறியிருக்கிறது. எப்படி இந்த அறிவிப்பு வந்தது, இந்த அறிவிப்பால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். கேரள மாநிலத்தில் ஸ்தானார்த்தி ஸ்ரீகுட்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம் வெளிவந்தது. அதாவது வேட்பாளர் ஸ்ரீதரன் என்றுதான் அதனுடைய பொருள். அந்த கதையானது ஒரு கேரளத்தினுடைய ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு அரசு பள்ளியினுடைய நிலைமையை சித்தரிக்கக்கூடியதாக இருந்த படம். அந்த படத்தில் மாணவர்களை பாவடிவில் அமர்த்தி ஒரு காட்சிப்படுத்தியிருப்பார்கள். அந்த விஷயம் கேரள அரசுக்கு பிடித்து போகவே அதனை தன்னுடைய கேரள மாநிலத்தில் ஒரு அறிவிப்பாக கொண்டு வந்தது. வெறும் ஒரு 6 பள்ளிகளில் தான் அது நடைமுறைப்படுத்தப்பட்டது. மற்ற பள்ளிகளில் அதை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மட்டுமே நடந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் தமிழக அரசு அதனை இங்கே அனைத்து பள்ளிகளிலும் வகுப்பறைகளில் மாணவர்களை பாவடிவில் அமர்த்த வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பை கொடுத்திருப்பதாக நான் பார்க்கிறேன். பொதுவாக கேரளாவில் பல நல்ல திட்டங்கள் கொண்டு வரப்படும். அதெல்லாம் பார்க்கும்போது இது நம்முடைய தமிழகத்திலும் கொண்டு வரலாமே அப்படின்னு உள்ளது யோசிக்கக்கூடிய ஆட்கள் நானும் ஒருத்தர். ஆனால் கேரளத்தில் கொண்டு வரக்கூடிய எல்லா சட்டங்களும் அல்லது திட்டங்களும் நல்லதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நிச்சயமாக அந்த ஒரு வகையில் அமையக்கூடியதான் இந்த பாவடிவ அமைப்பில் மாணவர்களை அமர்த்தக்கூடிய ஒரு விஷயம். இதில் பலவிதமான தீமைகள் சொல்லலாம். ஒன்று உடல் ரீதியான பிரச்சனைகள். மாணவர்கள் ஒரு சைடாக அமரும்போது சரிந்து இருந்தே அந்த ஆசிரியனுடைய பாடத்தை கவனிக்கும் போது கண்டிப்பாக கழுத்து வலி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. கழுத்து வலி மட்டுமல்ல, தோள்பட்டையிலும் வலி ஏற்படும். கண்ணுக்கும் இது ஒரு பிரச்சனையாக அமையும். இப்படி கழுத்துக்கும் தோள்பட்டைக்கும் கண்ணுக்கும் மற்றபடி உள்ள விஷயங்களிலும் இந்த உடல் ரீதியான பல்வேறு பிரச்சனைகளை இது மாணவர்களுக்கு கொடுக்கும். இன்னொன்று, வகுப்பறையில் உள்ள இட வசதியை பொறுத்த ஒரு பிரச்சனை. இன்றைக்கு தமிழகத்தில் பல பள்ளிகளில் மாணவர்கள் இருக்கிறதுக்கே சரியான இருக்கைகள் கிடையாது. சில பள்ளி வகுப்பறைகளை 100-150 மாணவர்கள் வரைக்கும் ஒரு வகுப்பறையில் இருக்காங்க. அவங்களுக்கு நேராக அந்த டெஸ்கெல்லாம் போட்டும் கூட அவங்களுக்கு இருக்கிறதுக்குள்ள இடம் இல்லாமல் தரையில் உட்காரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஆனால் இந்த நிலைமையில் பாவடிவில் அமைக்கிறது ஒரு பெரிய சிக்கலான ஒரு விஷயம். குறைந்த மாணவர்களை கொண்ட வகுப்பறைக்கு சில வேளை இது சாத்தியமாகலாமே தவிர சாதாரணமாக உள்ள வகுப்பறைகளில் இது சாத்தியம் கிடையாது. இது நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும். இப்போது இருக்கக்கூடிய வகுப்பறைகளை விட அதிகமான 2 மடங்கான வகுப்பறைகள் தேவைப்படும். 2 மடங்காக ஆசிரியர்கள் தேவைப்படும். இவைகளை அரசு எப்படி சந்திக்கப் போகிறது என்பதும் ஒரு புது சிக்கல். இது மட்டுமல்ல, இது இளம் வயதை சார்ந்த அந்த மாணவர்களுக்கு காதல் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு புது பிரச்சனையை கிளப்பும். சாதாரணமாக இப்போ இருக்கக்கூடிய நேராக இருந்து பார்க்கக்கூடிய இந்த இதிலேயே ஓரக்கண்ணால் பார்த்து பல்வேறு காதல் பிரச்சனைகள் பள்ளிக்கூடங்கள் இருக்கு. இப்படி அமரும்போது ஆண்களும் பெண்களும் நேர் எதிராக உட்காரக்கூடிய ஒரு நிலைமை வரும். இது மூலமா ஓரக்கண்ணால பார்க்கக்கூடிய நிலைமை மாறி ஈஸியாகவே ஆண் பெண்ணையும் பெண் ஆணையும் நேராக பார்த்து இருக்கும்போது காதல் சம்பந்தமான பல்வேறு பிரச்சனைகள் உருவாகி மொத்தத்தில் அது ஒரு பெரிய ஒரு பெரும் ஒரு பிரச்சனையை அது கண்டிப்பாக கிளக்கும். இப்படி உடல் ரீதியாகவும் வகுப்பறைகள் உள்ள பிரச்சனை ரீதியாகவும் அரசுக்கும் காதல் ரீதியான பிரச்சனைகள் என்று பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கிறது. நிச்சயமாக நாம் ஒரு திட்டங்களை கொண்டு வரலாம், தவறு கிடையாது. ஆனால் அந்த திட்டத்தால் நன்மை உண்டா என்பதை அலசி ஆராய்ந்துதான் நாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். கேரள அரசு கொண்டு வந்து விட்டது என்பதற்காக தமிழக அரசும் அதனை உடனடியாக அமல்படுத்தி இருப்பது நிச்சயமாக தேவையற்ற ஒன்றாக பார்க்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த திரைப்படத்தில் சொல்லப்படக்கூடிய கருத்து என்னன்னா, மாணவர்கள் படிக்கக்கூடிய அளவில் தரம் பிரித்து அமர்த்துறாங்க. நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் ஃப்ரண்ட் டெஸ்க்லையும், மீடியமாக படிக்கக்கூடிய மாணவர்கள் மிடில் டெஸ்க்லையும், மோசமாக படிக்கக்கூடிய மாணவர்கள் பேக் டெஸ்க்லையும் பேக் பெஞ்சிலையும் உட்கார வைக்கிறாங்க. இது சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரியில்லைன்னா அதைத்தான் சரி பண்ணணுமே தவிர வேற முடிவெடுக்கிறது சரி கிடையாது. ஏன்னா அந்த சிஸ்டமே தப்பு. படிக்கக்கூடிய மாணவர்களை முன்வரிசையில் உட்கார வைக்கக்கூடிய சிஸ்டமே தப்பு. ஆக்சுவலி படிக்காத மாணவர்கள் தான் முன்வரிசையில் உட்கார வைக்கணும். அவங்க அதிகமாக கவனிக்கக்கூடிய வசதி கிடைக்கும். படிக்கக்கூடிய பிள்ளைகள் பேக் பெஞ்சில் இருந்தாலும் நல்லா படிப்பாங்க. ஸோ அந்த முறை தப்புன்னா அந்த முறை தான் மாற்றணுமே தவிர இன்னொரு தேவையில்லாத ஒரு சிக்கலான ஒரு விஷயத்தை கொண்டு வர்றது கண்டிப்பாக தேவையில்லாத ஒரு விஷயம். அதனால் தமிழக அரசு கண்டிப்பாக இதை பற்றி கொஞ்சம் ஆலோசித்து
அறிவிப்பை வந்து பின்வாங்கணும். இந்த அறிவிப்பை இந்த திட்டத்தை வந்து கைவிடணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை முன்வைக்கிறேன். நன்றி.